குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. துணையாகினாய் தாயினும் மேலாய் என்னுயிர் இறைவன், தாயினும் மேலாய் என்னுயிர் இறைவன். தாளினை பணிந்து பலியிட வருவோம், ஆண்டவர் திருப்பாதம் கூடுங்கள் நண்பர்களே. ஏழை நண்பனமே சூடன் தோழமை கொள்வோம். அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 11ஆம் நவநாளை சிறப்பித்து திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் எம் பாசமிகு முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாளில் வைக்காலிப்பட்டி பங்கு தந்தையும் தூய மரியன்னை குறுமட அதிபருமான அருட்திரு சாக்கோ வர்கீஸ் அவர்களையும் மற்றும் அருட்தந்தையரையும் அருட்சகோதரர் அருட்சகோதரிகள் அனைவரையும் இறைமக்கள் அனைவரையும் எம் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய மறையுரை சிந்தனை. நம் புனிதரும் அருள் அடையாளங்களுக்கு சொந்தமானவரும் நம் புனிதர் தாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கில் காதால் கேட்கவும் நாவால் அறிக்கையிடவும் என்ற இறை அழைப்பை ஏற்று படை அனைத்திற்கும் நற்செய்தியை அறிவித்தவர். கிறிஸ்துவின் மறையுடல் ஆகிய நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தில் இயேசு இருக்கிறார் என்ற மறை உண்மையை 5 அறிவுள்ள ஜீவனாகிய கழுதையை மண்டியிட்டு வணங்க வைத்து நிரூபித்து காட்டியவர். ஒப்புரவு என்ற திருவருட்சாதனத்தில் தனது மறையுரையின் வழியாக தவறு என்பதை சுட்டிக்காட்டி தன் தாயை மதியாத வாலிபனை தாய் மகன் என்ற குடும்ப உறவை புதுப்பித்து கொள்ளச் செய்தவர் நம் புனிதர். நோயில் பூஸ்தல் என்ற திருவருட்சாதனத்தில் தாம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன்னோடு இருந்தவர்களை அழைத்து ஜெபமாலை ஒப்புக்கொடுக்க சொல்லி இறையோடு மீண்டும் ஒப்புரவானவர். குருத்துவம் என்ற திருவருட்சாதனத்தில் கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை பெற்று மனிதருக்கு ஒப்பானது போல் தன்னுடைய குருத்துவத்தில் தாழ்ச்சியுடனும் கீழ்ப்படிதலுடனும் வாழ்ந்து காட்டியவர். இவ்வாறு நம் புனிதர் அருள் அடையாளங்களோடும் ஒன்றித்து வாழ்ந்ததால் கிறிஸ்துவின் மறைவுடலாகிய நற்கருணையை கையிலேந்தும் பாக்கியமும் கிறிஸ்துவையே கையிலேந்தும் பாக்கியமும் பெற்று அற்புதங்கள் கோடி செய்து கோடி அற்புதர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் நம் புனிதர். நாமும் நாம் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களை வாழ்வாக்கி வாழ வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் தந்தையருடன் இணைந்து மன்றாடுவோம். இயேசுவில் நல்லவர்களை, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய ஆண்டு பெருவிழாவை
அற்புதமான முறையிலே ஆசீர்வாதத்தோடு கொடியேற்றத்தோடு நாம் தொடங்கி இன்று 11வது நவநாளை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். எனவே இன்று நம்முடைய இந்த திருத்தலம் இவ்வளவு அற்புதங்களில் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் தூய் அந்தோணியாருடைய திருவுடல் இங்கே மாட்சியோடு மகிமைப்படுத்தப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று உண்மை. ஏனென்றால் தூய் அந்தோணியாருடைய அந்த உடல் குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களில் தாங்க பெயர் பெற்ற ஒரு திருவுடல். தாங்கியதால் அந்த உடலும் புதுமை அடைகிறது, மகிமை அடைகிறது. ஆகவே அதனுடைய ஒரு சிறு துகள் நமக்கு கிடைத்தால் கூட அது நாம் செய்த பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குரிய காரியத்திற்கு அடித்தளமிட்டு ஆரம்பித்து வைத்து அதற்கான விண்ணப்பங்களை சிறப்பான முறையிலே முறைப்படுத்தி இன்று நம்முடைய ஆலயத்திலே தூய் அந்தோணியாருடைய திருவுடலின் ஒரு பகுதி மாட்சியோடு இருக்கிறது என்றால் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, பாசத்திற்குரிய தந்தை, அருள் தந்தை ஜாக்கோ வர்கீஸ் அடிகளார் அவர்களுடைய கடினமான ஒரு முயற்சி, அதோடு கூட நம்முடைய பங்கு வளர்ச்சியிலே எல்லா நாட்களிலும் நம்மோடு தொடர்பில் இருக்கிறவர்கள், உறவு கொண்டாடுகிறவர்கள், குறிப்பாக இந்த அன்பிய திருப்பலிகளெல்லாம் எப்படி செய்ய வேண்டும், இங்கே எப்படி அந்த வகையான பணிகளெல்லாம் சிறப்புறும் என்கின்ற ஆலோசனைகளை எல்லாம் அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பாசத்திற்குரிய தந்தை, நம்மால் நேசிக்கப்படுகின்ற ஒரு தந்தை. எனவே இந்த நல்ல நாளிலே நமக்காக இணைந்து வந்து ஜெபிப்பதற்காக, இந்த பலி ஒப்பு கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். பாசத்திற்குரிய தந்தை அவர்களை கரவொலி மூலமாக நாம் வரவேற்றுக் கொள்வோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இதோ இந்த நல்ல நாள், இந்த திருவிழாவினுடைய 11வது நவநாள், நாளை மறுநாள் 2 நாட்கள் திருவிழாவினுடைய உச்ச பகுதியை, நிறைவு பகுதியை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே இந்த நவநாளை நாம் நெருங்கி நிறைவு செய்கின்ற நேரத்திலே இதோ கொடியேற்றத்தோடு இருந்த அந்த உணர்வை கொண்டு வருவோம். கண்களை மூடி நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்துக் கொள்வோம். கண்களை மூடி நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்து ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையான முறையிலே ஒப்புக் கொடுப்போம். அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஏதோ இந்த 11 நாட்கள் நவ நாட்களாக உமது திருப்பாதத்திலே நம்பிக்கையான முறையிலே ஒவ்வொரு நாள் மாலை பொழுதிலும் இணைந்து வருவதற்கும், இன்பம் பெறுவதற்கும், தேவ ஆசீர்வாதத்தை நிறைவான முறையிலே பெற்றுக்கொள்வதற்கும் நீர்தாமே உன்னதமான முறையில் அருள் செய்திருக்கிறீரே, ஆசீர் செய்திருக்கிறீரே. கொடான கோடி நன்றி கூறுகிறோம். அப்படியே நாம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் இதோ அந்த கொடியேற்றத்தின் பொழுது நாம் எடுத்து வைத்த 3 ஆசீர்வாதங்களை, நமக்கான உடல் உள்ள சுகத்தை, எதிர்கால வாழ்வை, குடும்ப சமாதானத்தை, நாம் விரும்பி வேண்டி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலும் இதோ தந்தேன் என்று வாக்கு கொடுக்கின்றேன். இந்த நாட்களிலே நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கிறது. நமது வாழ்விலே நாம் வேண்டி விரும்பி நின்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று ஒரு சிலர் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். நன்மையான காரியம். இதோ கொடியேற்றி இந்த 9 நாட்களுக்குள்ளாக, 10 நாட்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அதிசயத்தை ஆண்டவர் இதோ அறிய செய்து விட்டார், நடக்க செய்து விட்டார் என்பது மாபெரும் புண்ணியம். இந்த காலையில் கூட ஏதோ ஒரு தம்பதியினர் பக்கத்து ஊரிலிருந்து வருகை தந்தார்கள். ஏதோ அந்த பெண் கர்ப்பமாக இருந்தார். சொன்னார், ஃபாதர், போன மாதம் பிப்ரவரி மாதம், போன ஆண்டு நான் வந்து இந்த இடத்திலே தீர்த்தாபிஷேகம் பெற்றேன். பிப்ரவரி மாதத்திலே நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிற்றே, எனக்கு மிக விரைவிலே ஒரு ஆசீர்வாதத்தை தருவீரா என்று சொல்லி நான் அப்படியே ஜெபித்து விட்டு வேளாங்கண்ணிக்கு சென்று விட்டு ஏதோ ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அன்னை மரியாளும் ஏதோ இந்த அந்தோணியாரும் எனக்காக ஜெபிக்க மாட்டீர்களா என்று கேட்டேன். இதோ இன்றோ நாளையோ தேதி சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்தோணியாரிடம் வந்து நன்றி சொல்வதற்காக வந்தேன் என்று காலையில். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களை, அதிசயத்திற்குரிய ஆச்சரியத்திற்குரிய காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கப்படுகிறது. ஏதோ நம்மவர்களும் கூட இந்த நாட்களிலே ஒரு சில விண்ணப்பங்களை வைத்து கொடியேற்றத்திலே ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு அருள் செய்தார், வழிகாட்டி விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாமும் கூட இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நானும் அந்த சாட்சி கூறுகிற, நன்றி கூறுகிற வரிசைகளை நிற்க எனக்கு இந்த நாளிலே, திருவிழாவினுடைய 11 நவநாளிலே உருக்கத்தான முறையிலே அந்த 3 மன்றாட்டை அப்படியே ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த நாட்களுக்குள் ஆண்டவர் நமக்கு வழிகாட்ட வேண்டும், வழி சொல்ல வேண்டும். இதோ தந்தேன், உன்னோடு இருந்தேன், உனக்கானதை விடுவித்து தந்தேன் என்று வாக்கு கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த திருவிழா திருப்பலிக்காக உழைத்திருக்கிற அத்தனை உள்ளங்களையும், இதற்காக ஏதோ உமது திருப்பாதத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த அன்பு நெஞ்சங்களையும் நேர்தாமே ஆசீர்வதியும். உம்முடைய ஆற்றலாலும் வல்லமையாலும் இந்த திருவிழா நாட்களிலே நாங்கள் உமது பேரானந்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பெரு நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு அருள் செய்வீராக. ஆமேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்து கொண்டு, நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித பதுமை நகர் அந்தோனியாருடைய நவநாட்களிலே ஒரே குடும்பமாக இணைந்து நம்முடைய புனிதரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பெருமையும் இந்த சிறப்பும் ஆண்டவரை அறிந்து கொள்வதிலே, குறிப்பாக தன்னுடைய அருள் வாழ்வின் வழியாக புனித அந்தோனியார் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். அந்த வகையிலே நாமும் புனித அந்தோனியாரை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய அருள் வாழ்விலே தினமும் புதுப்பிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ இந்த திருப்பலியிலே நம்மை நாமே அர்ப்பணித்து செபிப்போம். இந்த திருப்பலி வழியாக நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நமக்கு நிறைவாக்கி கொடுக்க வேண்டும் என்று பக்தியோடு மன்றாடுவோம். நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், தவறுகள் யாவற்றுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம்
திருச்செம்மறியே தந்தை நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுருவும் யோவானும் தங்களுடைய வெறுமையை உணர்ந்து இயேசுவின் பெயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவின் பெயரால் அற்புதம் செய்கிறார்கள் என்ற இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஒரு நாள் இறை வேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவனாவும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகுவாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவனாவையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவனாவும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே
அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர்கள் நீங்கும் வரை உம் ரெக்கைகளின் நிழலிலேயே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். எனக்கு யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கி நான் மன்றாடுகின்றேன். வானின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையும் வெளிப்படுத்துவார். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீர். பாரெங்கும் உமது மாட்சிமை விளங்குவதாக. உமது பேரன்பு வானளவும் உமது வாக்கு பிறழாம் முகிலலையும் தொடுகின்றது. கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் கடவுளின் கோவில் என்றும் கடவுளின் ஆவி நம் உள்ளங்களில் குடிகொள்கிறார் என்றும் நாம் அந்த கோவிலை எவ்வாறு கட்ட வேண்டும் என்ற பவுலடியாரின் குரலுக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். தூய பவுல் கொரிந்தியர்க்கிழிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 9, 10 மற்றும் 16, 17. தூய பவுல் கொரிந்தியர்க்கிழிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 9, 10, அதைத் தொடர்ந்து 16, 17. நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறு ஒருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில்
கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவர் எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 28, இறை வாக்குகள் 16 தொடங்கி 20 முடிய. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 28, இறை வாக்குகள் 16 தொடங்கி 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகு முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை நகர் அந்தோனியாருடைய திருவிழாவை மகிழ்வோடு ஒரே குடும்பமாக இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மகிழ்விலே உன்னால் பங்கு தந்தை என்ற வகையிலே நானும் பங்கேற்பது குறித்து மகிழ்ச்சியடைகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியை செலுத்தி உங்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்த நம் அன்பு பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அருட் சகோதரிகள், அன்பு இறை மக்கள், ஊர் நிர்வாகிகள் யாவருக்கும் பாசமான என்னுடைய நன்றிகளை அர்ப்பணிப்பதில் நான் மகிழ்ச்சியடைகின்றேன். பங்கு தந்தை தொடக்க உரையிலே சொல்லியபடி இந்த சுரண்டை பங்கிலே என்னுடைய பணி அமைந்தது குறித்து இன்றும் நான் மகிழ்ச்சியில் இருக்கின்றேன். ஒவ்வொரு தடவையும் இந்த பங்கிற்கு வருகின்ற பொழுது
ஒரு சொந்தம் என்ற வகையிலே உரிமையோடு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்பதை நான் ஒவ்வொரு தடவையும் எந்த பங்கு தந்தை இருந்தாலும் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றேன். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டங்களிலே இந்த பங்கினுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஃபாதர், சுரண்டை இப்பொழுது தூய ஆவியின் கொடையை பெற்ற அந்தோனியாருடைய அருளை மக்களுக்கு பெறக்கூடிய ஒரு ஆலயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கக்கூடிய திரு நிகழ்வுகள், இங்கு வரக்கூடிய எண்ணற்ற மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஏனைய சமயத்தினவர்கள் இங்கு வந்து அதை தீர்த்த அபிஷேகம் வழியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்களும் ஆற்றல்களும் இந்த இடத்திலே புனித அந்தோனியார் வழியாக நிகழ்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே புனித பவுல் தன்னுடைய திருமுகத்திலே சொன்னது போல இந்த பெருமை, நற்செய்தி பெருமை என்னை சார்ந்தது அல்ல, இறைவனை சார்ந்தது என்பது போல இந்த இடத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதமான காரியங்களும் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது 11வது நவநாள் தினம். 10 நாட்களும் அருமையான சிந்தனைகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். முதல் நாளிலே புனித அந்தோனியார் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார் என்று அருட்தந்தை ஜெகன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய மறையுரை வழியாக சொன்னார்கள். அடுத்து வரக்கூடிய தந்தையர்கள் ஒவ்வொரு திருமுழுக்கினுடைய மகத்துவத்தை, அந்த மகத்துவம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை, எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை அற்புதமாக விளக்கினார்கள். ஒரே நாள் மட்டும் அருட்தந்தை அமிர்தராஜ் சுந்தர் அவர்கள் பொங்கல் விழாவை பற்றிய ஒரு மறையுரையை ஆற்றினார்கள். இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இறைச்செய்தி நம்முடைய புனிதரும் அரும் அடையாளங்களும். மனித வாழ்வுக்கு ஆற்றல், வல்லமை, சக்தி தேவைப்படுகின்றது. மனித வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது 3 விதமாக அதை நாம் பிரிக்கலாம். உடல் சார்ந்த வாழ்க்கை, உள்ளம் சார்ந்த வாழ்க்கை, ஆன்ம வாழ்க்கை. இந்த 3 வாழ்வுக்குமே ஆற்றல், சக்தி, வல்லமை தேவைப்படுகின்றது. அந்த 3 காரியங்களிலும் தளர்ச்சியோ அல்லது தோல்வியோ ஏற்படுகின்ற பொழுது மனிதன் அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட வகையிலே உடல் தேவை என்று சொல்கின்ற பொழுது தளர்ச்சி அடையக்கூடிய காரியங்கள் பல இருக்கின்றன. ஏன் இந்த ஆலயத்தை தேடி வருகின்றார்கள்? ஃபாதர், எனக்கு சுகமில்லை. நான் ஃபாதருடைய யூடியூப் சேனலிலே நான் பார்ப்பது அந்த கமெண்ட்ஸிலே பலர் தங்களுடைய தேவைகளை அவர்கள் எழுதுவார்கள். எனக்காக ஜெபியுங்கள் தந்தையே என்று. உடல் தேவை என்று வருகின்ற பொழுது அதை தகர்க்கக்கூடிய நோய்கள் வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகின்றோம். அந்த நோயினால் நாம் பல வேளைகளில் தளர்ந்து போய்விடுகின்றோம். கொடிய நோய் வருகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையையே இழந்து போய்விடுகின்றோம். அதை சீர்படுத்துவதற்காக
இறைவனை தேடுகின்றோம், மருத்துவரை தேடுகின்றோம், மருந்துகளை நாம் தேடுகின்றோம். நிச்சயமாக அந்த மருந்துகள் வழியாக, மருத்துவர்கள் வழியாக என்னுடைய உடலுடைய அந்த சோர்வுகள், தளர்வுகள் நீக்கப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அடுத்து நம்முடைய உள்ள தேவை. உள்ள தேவை என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் சார்ந்த காரியங்கள். தந்தைக்கு தெரியும், தந்தை அவர்கள் உளவியல் நிபுணராக இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் அவரை நாடி வருகின்றார்கள். நம்முடைய உடல் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய சோகம், நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய கவலை, நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய கண்ணீர், வருத்தம் என்பது மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மன வருத்தம், மனச்சோர்வு என்பது அந்த உள்ளத்தையும் பாதிக்கின்றது, நம்முடைய உடலையும் பாதிக்கின்றது. அதனால்தான் உளவியல் நிபுணர்கள் சொல்வார்கள், மருத்துவர்கள் கூட பல வேளைகளில் நம்மிடம் பேசுகின்ற பொழுது சொல்வார்கள், ஒன்றும் இல்லை, ஒன்றும் உங்களுக்கு நடக்காது என்று ஊக்கமான வார்த்தைகளை அவர்கள் சொல்வார்கள். பல வேளைகளில் இந்த ஊக்கமான வார்த்தைகள் இல்லாத போதுதான் மனச்சோர்விலே மூழ்கிவிடக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்றது. வேடிக்கையாக சொல்வார்கள், ஒரு கணவன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கிறான். அப்போ மனைவி கேட்குறா, நீங்கள் ப்ரெஷர்னு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கள, டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்டிருக்கான். அந்த கணவன் தன்னுடைய மனைவியிடம் சொன்னான், நான் ப்ரெஷர் என்று சொன்னவுடன் டாக்டர் கேட்டார், உனக்கு கல்யாணம் ஆயிட்டா என்று கேட்டார். நான் கல்யாணம் ஆகிவிட்டேன் என்று சொன்னேன். அப்போ நான் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் என்று. அப்போ இந்த ப்ரெஷர் போக நான் என்ன செய்ய வேண்டும் என்று டாக்டர்கிட்ட கேட்டேன். அந்த டாக்டர் சொன்னான், உங்கள் மனைவி 5 நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே போதும், ப்ரெஷரு தானாக குறைஞ்சிரும் என்று சொன்னான். அப்போது அந்த மனைவி சொன்னான், ப்ரெஷர் என்னாலேயோ அது நான் வீட்டுக்கு போகிறனாலேயோ இருக்காது, தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வரீங்கள, அதை குறைங்க, தன்னால் ப்ரெஷர் குறையும் என்று மனைவி சொன்னார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே உற்சாகமான வார்த்தைகள், ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே நடக்கக்கூடிய அத்துணை சோர்வுகளையும் நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஆன்ம அளவிலே நாம் சந்திக்கக்கூடிய தளர்வுகள், சோர்வுகள். நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே இறப்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த இறப்பு என்பது இழப்பாக நாம் கருதி நம்முடைய கடவுளை கூட தேடி வரக்கூடிய அந்த ஒரு கோபத்தை கூட நாம் சில வேளைகளில் வைத்துக்கொள்கின்றோம். குறிப்பாக இளவயதிலே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சகோதர சகோதரிகளை இழந்து விட்டோம் என்றால் கடவுள் மீது நாம் கோபப்படுகின்றோம். இந்த நிகழ்வு என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்விலே ஒரு தளர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு ஒரு தளர்ச்சி ஏற்படுத்துகின்றது. அதனால் லோயலா இன்னாசியார் தான் பெரிய பொறுப்பிலே, பேராசிரியர் பணியிலே இருக்க வேண்டும் என்று நினைத்த நமது மறைமாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்விலே
உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழப்பா என்றால் அதனால் வரும் பயன் என்ன என்ற இறை வார்த்தையை அவருக்கு ஊட்டினார். பல வேளைகளில் பட்டம், பதவி, பணம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஆன்மாவை பார்ப்பது கிடையாது. பல வேளைகளில் மதுவை, சூதாட்டத்தை நாடுகின்ற பொழுது நம்முடைய உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே தவிர ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்ம தளர்ச்சியிலிருந்து நம்மையே ஆண்டவருக்குள் வருவதற்கு உதவியாக இருப்பது ஆண்டவரை தேடு, ஆலயத்தை தேடு, ஆண்டவரை தேடு என்ற சிந்தனை தான். ஆலயத்தை தேடு, ஆண்டவரை தேடு என்ற சிந்தனை நம்முடைய வாழ்விலே இறை நம்பிக்கையில் வளர்ப்பதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு துணையாக இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த நாளின் இறை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆலயத்தை தேடு, ஆண்டவரை தேடு என்ற சிந்தனையை நாம் நமதாக்கிக் கொள்கின்ற பொழுது நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார், பதுவைநகர் அந்தோணியார் வாழ்ந்து வந்த அந்த அருள் வாழ்வு என்பது, அருள் சாதன வாழ்வு என்பது, அருள் அடையாள வாழ்வு என்பது நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம் திருத்தூதர் பணி. பேதுருவும் யோவானும் அந்த எருசலேம் ஆலயத்துக்கு செல்கின்ற பொழுது முடமாக கிடந்த அந்த மனிதனை பார்க்கின்றார்கள். அவருடைய அருள் வாழ்விலே கடவுளுடைய அருளை பெறுவதற்கு அவனுடைய முடமான அந்த நிலை என்பது தடையாக இருக்கின்றது. ஆனால் புனித பேதுரு, இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்து நட, என்னிடம் பொன்னோ செல்வமோ காசோ கிடையாது என்று ஆண்டவருடைய பெயரை கொண்டு அந்த மனிதனுடைய முடத்தை அவர் எழுப்பி விடுகின்றார். நம்முடைய வாழ்விலும் அருள் வாழ்விலே தடம் மாறுகின்ற பொழுது கடவுள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த அருள் சாதன வாழ்வு என்பது அவருக்குள் வாழ்வதற்கு துணையாக இருக்கின்றது. அவருக்கு உகந்த மனிதர்களாக வாழ்வதற்கு, குறிப்பாக நம்முடைய வாழ்விலே அருள் சாதன வாழ்வு என்பது ஒரு ஏணியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேற்றைய நாளிலே அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருள் சாதன வாழ்வு அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே சொன்னார்கள். 7 அருள் சாதனங்களை 3 விதமாக பிரித்தார்கள். யாராவது சொல்ல முடியுமா? 7 அருள் சாதனத்தை 3 வகையாக பிரித்தார்கள். புகுமுக அடையாளம், குணமாக்கும் அருமடையாளம், சமூக வெளிக்கொடி. எல்லாம் ஒரு கை தட்டுங்க. இன்று அந்த 7 அருள் சாதனத்தை நம்முடைய பாதுகாவுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட அருள் சாதனமாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதைத்தான் என்னுடைய சிந்தனையாக கொடுக்க விரும்புகின்றேன். அந்த வகையிலே முதல் சிந்தனை, விசுவாச வாழ்வின் அழைப்பு அருட்சாதனமாக இருப்பது திருமுழுக்கு. முதல் முன்னுரையிலே சகோதரி அருமையாக வாசித்தார்கள். திருமுழுக்கிலே குருவானவர் நாவிலும் காதிலும் சிலுவை அடையாளம் வரைவார். இறை வார்த்தையை கேட்கவும் இறை வார்த்தையை சொல்லவும் அந்த திருமுழுக்கின் அந்த அருளை புனித அந்தோணியார் பெற்றிருந்தார் என்பதுதான் அவருடைய 36வது வயதிலே, அதாவது 36 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே அவர் பெற்ற பெருமையாக இருந்தது. நாம் நினைக்கலாம், அவர் குருவான் ஆன பிறகுதான்
ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு கேட்பதற்கு தன்னையே அர்ப்பணித்தார் என்று அல்ல. அகஸ்தினார் அருமையாக சொல்வார் திருமுழுக்கை பற்றி. திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த அருள் என்பது நம்முடைய வாழ்விலே ஒரு ஒளியாக இருக்கிறது என்று சொல்வார். அந்த ஒளியை நமது பாதுகாவல புனித அந்தோனியார் திருமுழுக்கிலே பெற்றார். அதனுடைய தாய் தந்தை பெயர் தெரியுமா? யாராவது சொல்லுங்கள். 100 ரூபா எப்பவுமே தரேன். சொல்லுங்கள். மார்ட்டின். வெட்டினாண்டா தவறு. மார்ட்டின். ஓகே, நான் மார்ட்டின் இருக்கான் போல், அதனால் கரெக்டாக சொல்லிட்டியே போல். இல்லை, அண்ணம்மாள் சரி, மார்ட்டின் மேரி. மார்ட்டின் மேரி, அவங்க அம்மா அப்பா பேர் மார்ட்டின் மேரி. 8ஆம் நாளிலே நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். இன்றும் நீங்கள் போர்ச்சுகல் நாட்டிலே இருக்கக்கூடிய லிஸ்பன் நகருக்கு நீங்கள் பேராலய பங்கிற்கு சென்று பார்த்தீர்கள் என்றால், புனித அந்தோனியாருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலே திருமுழுக்கு தொட்டிக்கு அருகிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, புனித அந்தோனியாரை ஜென்ம பாவத்திலிருந்து நீக்கிய தொட்டி, திருமுழுக்கு தொட்டி என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான நண்பு சகோதர சகோதரர்களே, திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய அருளை பெறுகின்றோம். அந்த அருளை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அருட்சாதனங்கள் வழியாக நாம் புதுப்பித்து கொள்கின்றோம் என்பதுதான் புனித அந்தோனியார் வாழ்விலே நாம் பார்க்கக்கூடிய மாபெரும் அருட்சாதன வாழ்வு. அந்த திருமுழுக்கு வழியாக பெற்ற அந்த ஆற்றல், வல்லமை, சக்தி என்பதுதான் சிறு வயதிலேயே சாத்தானை கட்டி வைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருந்தது. அந்தோனியாருடைய புதுமைகளை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். 13 முக்கிய புதுமைகள் மட்டுமல்ல, எண்ணற்ற புதுமைகள். நான் பெருமையாக சொல்லிக்கொள்வது, இந்த பங்கிலே பங்குத்தந்தையாக இருந்த பொழுது 2017ஆம் ஆண்டு நமது பாதுகாவலர் பதுமை நகர் அந்தோனியார் புதைக்கப்பட்ட அந்த பதுமை நகருக்கு சென்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதனால்தான் இங்கு இருக்கக்கூடிய அற்புத சுரண்டையிலே அந்தோனியாருடைய உடலை கொண்டு வருவ, அந்த உடலின் துகளை கொண்டு வருவதற்கு அந்த வருடம் கடவுள் எனக்கு அற்புதம் செய்தார் என்பதுதான் நான் பெருமையாக சொல்லிக்கொள்வது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, அடுத்து 2வது விசுவாச வாழ்விலே உடனிருப்பு. முதலிலே விசுவாச வாழ்வின் அழைப்பு, 2வது விசுவாச வாழ்வின் உடனிருப்பு என்ற வகையிலே 3 அருட்சாதனைகளை நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட வகையிலே நற்கருணை, குருத்துவம், திருமணம், இந்த 3 அருட்சாதனங்களிலும் பார்க்கக்கூடியது கடவுளுடைய உடனிருப்பு, மற்றவருடைய உடனிருப்பு. யாராவது பயந்து போயிருக்காங்க அல்லது கஷ்டப்படுறாங்க, அவளை தனிமையாக விடுகின்ற பொழுதுதான் அவர்கள் மிகவும் சோர்ந்து போவார்கள். யாராவது நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கின்றேன், கவலைப்படாதே, நான் உன்னுடன் வருகின்றேன், கவலைப்படாதே என்ற உடனிருப்பு வார்த்தைகளை நாம் சொல்லுகின்ற பொழுதுதான் நம்முடைய விசுவாச வாழ்விலே வளர்ச்சி என்பதை ஏற்படுகிறது. அதை புனித அந்தோனியார் நன்றாக உணர்ந்து கொண்டார். குறிப்பாக நற்கருணை, குருத்துவம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக ஆண்டவருடைய உடனிருப்பை தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து கொண்டார். முதல் நாளிலே அருட்தந்தை ஜெகன்
ஆண்டவர் இயேசுவை ஏந்திய அந்த நிகழ்வை அவர் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இந்த கருத்தைத்தான் அவர் சொன்னார். நம்முடைய வாழ்விலும் கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள முடியும். அந்தோனியால் மட்டுமல்ல, நாமும் கடவுளுடைய உடனிருப்பை உணர வேண்டுமென்றால் நம்முடைய அருள் வாழ்விலே புனித அந்தோனியாரைப் போல நாம் கடவுளோடு இணைந்து செல்கின்ற பொழுது, கடவுளுடைய அருளை நாம் பெறுகின்ற பொழுது, தன்னுடைய குருத்துவ பணியிலே புனித அந்தோனியா இறை வார்த்தை பணி வழியாகவும் புனிதப்படுத்தும் பணி வழியாகவும் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து மக்களுக்கும் ஆண்டவருடைய அருளை கொடுத்த ஒரு புனிதராக இருந்தார். முன்னுரையில் கூட வாசிக்கப்பட்டது, அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய இறைமக்கள் கூட நீங்கள் நடித்து காட்டினீர்கள். அந்த ஆண்டவருடைய நற்கருணையை கழுதை உன்னால் பல நாட்களாக கழுதை பட்டினியாக கிடைக்கின்றது, சவால் வருகின்றது. கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை நற்கருணையிலே மறுக்கின்றான். ஆனால் கடவுள் உண்மையிலே அந்த நற்கருணையிலே இருக்கின்றார். கடவுள் உண்மையிலே நற்கருணையிலே வாழ்கின்றார். எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே எலியா இந்த பாகால் இறைவாக்கினர் முன்னால் யாவே இறைவன் என்றென்றும் வாசம் செய்யக்கூடியவராக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நெருப்பின் வழியாக அவர் நிரூபித்தாரோ, அதே போல புனித அந்தோனியார் நற்கருணையை ஆண்டவர் உண்மையிலே வாசம் செய்கின்றார் என்பதை ஐந்தறிவு படித்த அதை வணங்கக்கூடிய அந்த கழுதையின் நிகழ்வு வழியாக நிரூபித்தார். நற்கருணை வாழ்வை நாமும் உணர்ந்து கொள்கின்ற பொழுது பல வேளைகளில் நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது. திருப்பலிதானே என்று சாதாரணமாக திருப்பலியை நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். வேடிக்கையாக ஒரு ஊருக்கு செல்கின்ற பொழுது பூசை 7 மணிக்கு ஆட்களே காங்கலை. என்னம்மா இன்றைக்கி மாதத்துக்கு ஒரு பூசை தான் நடக்கும் உங்கள் ஊரில், ஆளே காங்கலைன்ட்டு. சார் இன்றைக்கி தான் கவர்மெண்டில் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க, பூசை கூட நாளைக்கு பார்த்துக்கலாம், 1000 ரூபா எங்கே வாங்க. இது வேடிக்கையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்விலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பதுமை நகர் புனித அந்தோனியா அந்த நற்கருணை வழியாக எத்தனையோ மக்களை அவர் இருந்தார். நம்முடைய திருத்தலத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்க்கின்ற பொழுது தந்தை அவர்கள் அந்த நற்கருணையை தூக்கி கொண்டு அந்த பாதையில் நடந்து திரும்பி வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய ஆன்ம தாகம், அந்த நற்கருணையை தொட வேண்டும் என்று மக்களுடைய அந்த ஆர்வம், அதனால் எனக்கு சுகம் கிடைத்து விடாதா, அதனால் என்னுடைய கவலை போய்விடாதா, என்னுடைய கண்ணீர் மறைந்து விடாதா என்ற ஒரு நம்பிக்கை என்பது இங்கு வரக்கூடிய மக்களுக்கு கூட இருக்கின்றது என்பதை தான் நாம் ஒவ்வொரு வாரமும் காணக்கூடிய அற்புத நிகழ்வாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாச வாழ்விலே உடனிருக்கக்கூடிய இந்த நற்கருணை, இந்த குருத்துவம் திருமணத்திலும் அப்படித்தான். திருமணம் எப்போது பிரச்சனையாக ஆகிவிடுகின்றது? இருவரும் தன்னுடைய அன்பிலே உடனிருப்பு இல்லாத பொழுதுதான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில்தான், அல்லது ஒருவரை ஒருவர் மதிக்காத சூழலில்தான், அந்த வேளையில்தான் அந்த திருமணம் என்பது பிரச்சனைகள் நிறைந்ததாக, சண்டைகள் நிறைந்ததாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய விசுவாச வாழ்விலே உடனிருக்கக்கூடிய அந்த அருட்சாதனங்கள் வழியாக நமது பாதுகாவல் புனித அந்தோனியார் ஆண்டவருடைய அருளை மக்களுக்கு வாரி வழங்கினார் என்பதுதான். மூன்றாவது, விசுவாச வாழ்விலே நிலை பெறுதல். விசுவாச வாழ்விலே நிலை பெற்று சான்று பகரக்கூடிய ஒரு அருட்சாதனமாக இருப்பது உறுதி பூசுதல். அதனால்தான் உறுதி பூசலுக்கு நாம் அவ்வளவு மெனக்கிட்டு
நல்ல தயாரிக்கக்கூடியவர்களாக. பல வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அந்த உறுதி பூசல் கூட ஒரு பயம் கலந்த ஒரு சூழலாகும். ஏன் தெரியுமா? எதுக்கு? சாமியார் சொல்லி வச்சுருப்பார், அதில் சிஸ்டர் சொல்லி வச்சுருப்பாங்க, ஆயர் கேள்வி கேட்பார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த உறுதி பூசல் என்னும் அரும் அடையாளம் நம்முடைய விசுவாச வாழ்விலே உறுதி பெறுவதற்கு, நிலை பெறுவதற்கு, அதன் வழியாக சான்று பகர்வதற்கு துணையாக இருக்கின்றது. அதை நம்முடைய பாதுகாவலுடைய ஒவ்வொரு அற்புதங்கள் வழியாக சொல்லலாம், ஒவ்வொரு பிரசங்கங்கள் வழியாக சொல்லலாம். முதலிலே நமது பாதுகாவலர் குருவான ஆன பிறகு அவருடைய திறமையோ அல்லது அவர் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆற்றலோ மற்றவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சமயம் ஒரு மறையுரையாளர் இல்லாத சூழலிலே அவருடைய சபை தலைவர், நீ இன்று மறையுரை ஆற்று என்று சொன்ன பொழுது அந்த மறையுரைக்கு பிறகுதான் புனித அந்தோனியாருடைய மகத்துவம் அந்த சபைக்கு தெரிந்தது, அவர் வாழ்ந்து வந்த நாட்டுக்கு தெரிந்தது, நாமெல்லாம் வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு தெரிந்தது. எனவே அவர் தன்னுடைய நிலை பெறுதல், விசுவாசத்தின் நிலை பெறுதல் வழியாக சான்று பகர்ந்த ஒரு புனிதராகவே என்றும் இருந்தார். அதனால்தான் 36 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். இன்னொரு மகத்துவமானது ஒன்று என்னது புனித அந்தோனியாருக்கு? சொல்லுங்கள். நாவு. ஓகே. இன்னொன்று மறை. ஓகே. இன்னொன்று முக்கியமானது, அவர் இறந்த மறுவருடம் புனிதராக உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தன்னுடைய விசுவாச வாழ்விலே நிலை பெற்று சான்று பகர்ந்த ஒரு புனிதராக இருந்ததால் தான் போதித்த மக்களையும் விசுவாசத்தில் நிலை பெறுவதற்கு, சான்று பகருக்கு தன்னையே அவர் அர்ப்பணித்தார். 4வது சிந்தனை, விசுவாச வாழ்வில் உறவு நிலை. அதுதான் பாவ சங்கீர்த்தனம், நோயில் பூசுதல். உறவு என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்விலே உறவு என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் பல வேளைகளில் அந்த உறவை திடீரென்று முறித்து விடுகிறோம். பணம் வந்துவிட்டால், பணம் படைத்தவர்கள் நம்மிடம் வந்துவிட்டால் பழைய பாதைகளை நாம் மறந்து விடுகின்றோம். அல்லது குடும்பத்திற்காக நம்முடைய பழைய பாதைகளை, பழைய உறவுகளை நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் விசுவாச வாழ்விலே உறவு நிலை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த எதிர்நோக்கை பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனமும் நோயில் பூசல் என்ற அருட்சாதனமும் நமக்கு தருகின்றது. நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் பாவ சங்கீதத்தை பற்றி அவர் மறைவுரை ஆற்றிய பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார். பாவ சங்கீர்த்தனம் மோட்சத்தின் வாசல் என்று சொல்வார். ஏன் மோட்சத்தின் வாசல் என்று சொல்கின்றார் என்றால், ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கின்றார். மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 நீ உறவு நிலையிலே நீ ஒழுங்காக இல்லை என்றால், அதாவது பசித்தோருக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால், தாகம் உள்ளவர்களுக்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால், சிறையிலே மருத்துவமனையிலே கஷ்டப்படக்கூடியவர்களை நீ பார்க்கவில்லை என்றால், இந்த இடமே உனக்கு கிடையாது, விண்ணகமே உனக்கு கிடையாது என்று சொல்கின்றார். ஆனால் பாவ சங்கீதத்தின் வழியாக அந்த நாம் பட்ட அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு வருகின்ற பொழுது, நாம் மனவருந்தி நாம் கடவுளிடம் வருகின்ற பொழுது, அந்த மோட்சத்தின் வாசல் பக்கம் நாம் நுழைந்து விடுகின்றோம். அது இறைவனோடு உறவு, நாம் பக்கத்தில் வாழக்கூடிய மனிதர்களோடு உறவு. ஊதாரி மைந்தன் ஓமையிலே பார்க்கின்றோம். அதையும் நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் மறையுரையிலே சொல்லியது. ஊதாரி மைந்தனை பற்றி சொல்கின்ற பொழுது, தந்தையின் அன்பை நாம் இந்த பாவ சங்கீதத்தின் வழியாக மீண்டும் பெற்றுக்கொள்கின்றோம் என்று. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, பல புனிதர்கள் இந்த பாவ சங்கீதத்தின
சிந்தனையை சிந்திக்கின்ற பொழுது எடுத்துக்காட்டுகளாக இருந்தார்கள். பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலர் புனித மரிய வியானி. நமது பாதுகாவலுடைய தொடக்க உரையிலே சொல்லப்பட்டது அந்த நிகழ்வு. ஒரு இளைஞன் வருகின்றான், தன்னுடைய தாயை அவன் அடித்து விடுகின்றான், அந்த பாவத்தை சொல்கின்றான். அப்போது நம்முடைய பாதுகாவலர் சொல்கின்றார், தாய் தந்தையை அடிப்பவனுடைய கால்கள், அதாவது மிதித்து விடுகின்றான், கால்கள் வெட்டப்பட வேண்டும் என்று சொல்கின்றான். உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போய் உடனே ஐயோ என்னுடைய அம்மாவை நான் மிதித்து விட்டேனே, அதுவும் தந்தை அவர்கள் வெட்டப்பட வேண்டும் என்ற அந்த இதை சொல்லிவிட்டார் என்று தன்னுடைய கால்களை வெட்டி விடுகின்றார். அந்த நிகழ்வை பார்த்து அந்தோனியார் மனம் வருந்தி வந்து அந்த கால்களை ஒட்டக்கூடிய அற்புதத்தை செய்கின்றார். பாவத்தின் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, சாத்தானின் பிள்ளைகளாகத்தான் இருக்க முடியும் என்று தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே புனித அந்தோனியார் உணர்ந்து கொண்டார். எனவே இந்த பாவசகத்தின் வழியாக நாம் கடவுளுடைய மக்களாக மீண்டும் கடவுளுடைய அன்பை சுவைக்கின்றோம். அதை இந்த பாவசங்கின் அருட்சாதனத்தை நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்தினார். நோயில் பூசுதல் என்பது ஒரு எதிர்நோக்கு. குணமாகும் என்ற எதிர்நோக்கு, சாவோம் என்ற எதிர்நோக்கு அல்ல. மாறாக நோயிலிருந்து நாம் விடுபடுவோம், இறைவனுடைய அந்த குணமாக்கும் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு எதிர்நோக்கு அந்த நோயில் பூசுதல் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. அதே வேளையில் அந்த எதிர்நோக்கு நாம் விண்ணகம் செல்வதற்கு ஒரு பாதையாகவும் இருக்கின்றது. அதே புனித அந்தோனியார் கடைசி காலகட்டங்களிலே ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், மாதாவின் பாடலை நீங்கள் பாடுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள் என்று தான் நோயுற்றிருந்த பொழுது, அந்த நோய்வாய் படுக்கையிலே இருந்த பொழுது மற்றவர்களை அவர் வேண்டிக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, புனித அந்தோனியாரும் அவருடைய வாழ்விலே அவர் அனுபவமாக கற்றுக்கொண்ட அரும் அடையாள வாழ்விலே இந்த 4 சிந்தனைகள், விசுவாச வாழ்விலே ஒரு அழைப்பாக அருட்சாதனங்களை பார்த்தார். விசுவாச வாழ்விலே கடவுளுடைய உடனிருப்பு இருக்கக்கூடிய அருட்சாதனமாக அதை பார்த்தார். விசுவாச வாழ்விலே உறுதி பெற்று சான்று பகரக்கூடிய அருட்சாதன வாழ்வாக அருட்சாதனங்களை பார்த்தார். இறுதியிலே இறைவனோடு நாம் உறவு கொள்ளக்கூடிய, மனிதர்களோடு உறவு கொள்ளக்கூடிய அந்த அருட்சாதனமாக புனித அந்தோனியார் பார்த்தார். அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த சுரண்டையிலே வாழக்கூடிய நாம் அத்தகைய ஒரு சிந்தனையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார், நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். வல்லமையை இறை ஞானத்தையும் நிறைவாய் பொழிந்தருள்வீராக என்று எங்கள் அந்தோனியார் மூலமாக இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பித்து சிறந்த மறைவுரையை தந்த அருட்தந்தை சாக்கோவர்கீஸ் அவர்களையும், எம் பங்குத்தந்தை சோசப்ராஜன் அவர்களையும், அருட்சகோதரிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். சிறு மந்தையாகிய எங்களை வழிநடத்த தேவையான அருள் வரங்களையும் உடலுள்ள சுகத்தையும் தந்து ஒரு ஆவியார்தாமே வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை கஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் உரையிடமே இறைவா, நம் நாட்டை ஆளுகிற தலைவர்களையும் எம் சமூக தலைவர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையாகவும் நீதியோடும் வாழ தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே இறைவா, எம் இந்திய நாட்டையும் எம்மை காக்கின்ற எம் இந்திய முப்படை வீரர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல திறமைகளையும் உடல் உள்ள சுகமும் அளித்து உமது பார்வையிலும் பாதுகாப்பிலும் வைத்து
வைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மருத்துவரே இறைவா, நோயிற்றிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுமென்றும் எம் 3ஆம் சபையில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாட்சியை கொடுக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை காத்து பராமரிக்கும் இறைவா, எம் நாட்டில் உள்ள இளையோர் தங்கள் இளமை காலங்களில் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் முழுமையை இறைவா, அன்பின் இறைவா, உம் மக்கள் இன்றைய சூழலில் வயது முதிர்ந்தவர்களை பேணி காக்கும் நிலை மாறி முதியோர் இல்லங்கள் பெருகி வரும் நிலையில் அவர்களுக்கு நீர் தந்தையாகவும் தாயாகவும் நின்று அவர்கள் துன்புறும் வேளையில் அவர்களுக்கு அன்பினை பொழிந்து அரவணைத்து நல்லாயனாக இருந்து வழிநடத்திடவும் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ மனப்பக்குவத்தை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தந்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கடலே எம் இறைவா, நாங்கள் நல்ல பெற்றோர்களாக வாழ்ந்து எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்து ஆன்மீக வாழ்விலும் அருள் வாழ்விலும் எங்கள் குழந்தைகள் வளர்ந்திட அருள் வரங்களை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சிறப்பான தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. எங்களை அன்பு செய்கின்ற இறைவா, உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மாண்பையும் நினைத்து எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார் வழியாக செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்துகின்றோம். எனினும் நாங்கள் அனைவரும் உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உரிமையிலே எங்கள் தேவைகளையெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்திருக்கின்றோம். குறிப்பாக எங்கள் பாதுகாவலத்தினுடைய பணி வாழ்விலே உம்முடைய திருவருட்சாதன வாழ்வு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நாங்களும் பெற்றுக்கொள்ளச் செய்கிறோம். விசுவாச வாழ்விலே ஒவ்வொரு அருட்சாதனம் எங்களுக்கு அழைப்பாக, உம்முடைய உடனிருப்பாக, விசுவாசத்தில் வளர்வதற்கு, சான்று பகர்வதற்கு, உறவு நிலையிலே நாங்கள் வாழ்வதற்கு அருட்சாதனங்கள் உதவுகின்றன என்பதை எம் பாதுகாவலர் உணர்ந்து கொண்டார். அதே போல் எங்கள் வாழ்விலும் நாங்கள் அறிந்து உணர்ந்து உடைய திருவருட்சாதனங்களை பெற்று உடைய அருளை பெற்று வாழ எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் திருவையின் அனைத்து நலனுக்காகவும் திருப்பெயரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எம் இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரின் நாளில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனாலே தூய மறை நிகழ்வின் வழியாக இவருக்கு நீர் மாட்சிமை அளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பதுவை நகர் புனித அந்தோணியாரின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறிநெடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற இந்த புனிதமான வேளையிலே இந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய பிரான்சிஸ்கன் சபையினருக்காகவும் இந்த நாளிலே திருப்பலியிலே ஜெபிக்க கேட்டிருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த நவநாள் திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளுடைய மன்றாட்டுகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டிரலும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த அனைத்து புனிதர்களுடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்றுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பை, அமைதியை, சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் ஆன்மாவுடையும் பாதுகாத்திலும் அருமருந்தாகிறார்கள். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற அன்பு தெய்வம். இந்த நற்கருணை வழியாக தரக்கூடிய அருளை நமது பாதுகாப்பு புனித அந்தோனியார் பெற்று அவருக்கு உரிய அருள் வாழ்வை வாழ்ந்து காட்டினார். நாமும் அத்தகைய வாழ்வுக்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோம். நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் தம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக.
தரிசனம் தான்பே நீ வான்பே வா. 20/1/2024 நற்கருணை பவனி. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருப்பலி மற்றும் நற்கருணை பவனி ஆர்சி பள்ளி வளாகத்தில் தொடங்கி ஆலய வளாகத்தில் நிறைவடையும். மாலை 6 மணிக்கு ஜெபம், மாலை 6:30 மணிக்கு திருப்பலி, திருப்பலியை தொடர்ந்து நற்கருணை பவனி ஆரம்பமாகும். ஆலய வளாகத்தில் மறையுறை, நற்கருணை ஆசிருடன் வழிபாடு நிறைவடையும். இறைமக்கள் நற்கருணை பவனி வரும் இடங்களை சுத்தம் செய்து கோலமிட்டு அழகு செய்து நமது ஆண்டவரை நமது வீதிகளில் வரவேற்போம். இரவு 10 மணிக்கு இளைஞர்கள் வழங்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். 21/1/2024 திருவிழா திருப்பலி. காலை 7:30 மணிக்கு ஜெபம், காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலி. புதுநன்மை வாங்க வேண்டிய சிறுவர் சிறுமியர் தங்கள் பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோருடன் காலை 7:30 மணிக்கு வருகை தரல் வேண்டும். திருப்பலி கருத்து கொடுப்பவர்கள் 8 மணிக்கு முன்னதாகவே தங்கள் கருத்துக்களை கொடுத்துவிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது திருப்பலி துவங்குவதற்கு முன் திருப்பலி கருத்துக்களை வாசிப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே இறைமக்கள் ஒத்துழைப்பு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 12 மணிக்கு அசன விருந்து. மாலை 5 மணிக்கு அன்னையின் நேர்ச்சை சேலைகள் ஏலமிடப்படும். மாலை 6 மணிக்கு தேர்ப்பவனி தொடங்கும். தேர்ப்பவனியின் இறுதியில் நற்கருணை ஆசீர் நடைபெறும். இன்றைய மறையுரைக்கான கேள்வி: எல்லா திருவுருட் சாதனங்களும் இறையருளை தரும் என்றாலும் ஒரு புனிதர் இறையருளை திருமுழுக்கின் வழியாக இறையருளை பெறுகிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த புனிதர் யார்? இல்லை, புனித அகஸ்தீனார். லோயலா இஞ்ஞாசியார் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் அதனால் எனக்கு ஒரு பயன் என்ன? அந்த கேள்வியும் வச்சுருந்தேன், ஆனால் இந்த கேள்வியை முதல்ல கேட்டாச்சு. ஞானஸ்தானம் பெற வேண்டிய பிள்ளைகளுடைய பெற்றோர், உங்களுடைய பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோர் உங்களுடைய திருமணச் சான்றிதழையும் பிள்ளையினுடைய பிறப்பு சான்றிதழையும் கொண்டு வந்து நாளை மாலை 5 மணிக்குள் ஆலயத்தில் பதிவேட்டில் பதிய வேண்டும். பதியாதவர்களுக்கு அடுத்த நாள் ஞானஸ்தானம் திருமுழுக்கு கொடுக்கப்படாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நாம் புனிதரும் அருள் அடையாளங்களும் என்ற தலைப்பில் மிக தெளிவான கருத்துக்களை எடுத்துரைத்த நமது பங்கின் முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் வெய்க்கால்பட்டி பங்கு தந்தையுமான அருள் திரு சாக்கோ வர்கீஸ் அவர்களை வரவேற்கும் விதமாக இறைமக்கள் சார்பாக முன்னாள் தலைவர் திருவாளர் பிளவேந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். மேலும் 11வது நவநாளை சிறப்பிக்கும் பிரான்சிஸ் 3ஆம் சபையின் அனைத்து குடும்பத்தினருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுநன்மை வாங்க வேண்டிய சிறுவர் சிறுமியர் நாளை மாலை 5 மணிக்கு தாங்களுடன் தங்களுடைய பெற்றோரையும் பாவ சங்கீதனம் கேட்பதற்கு ஆலயத்திற்கு வர வேண்டும். அனைவரும் நன்றி சொல்ல எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரின் நவநாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக.
அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், இறைவனை போற்றுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது.
வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.